ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாதாரணமான வீடியோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது ஒரு வழக்கமான வீடியோலாம் இல்லை. ஏதோ ஒரு பொழுதுபோக்கு கண்டென்ட் அப்படின்னும் இல்லை. இன்றைக்கி நான் உங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்ருக்கிற இந்த ஒவ்வொரு நொடியும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 6300 குடும்பங்களுடைய எதிர்காலம் ஒரு நூலிழையில் தொங்கிட்டுருக்கு. அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் கண்ணில் கண்ணீரோட வயிற்றில் நெருப்போடு காத்துட்ருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை டிஜிட்டல் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். அரசு பள்ளிகளில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கும் கம்ப்யூட்டர் கல்வி போய் சேரணும்னு பள்ளிகளில் ஹைடெக் லேப்கள் கொண்டு வந்தோம். ரொம்ப பெருமையான விஷயம். ஆனால் அந்த அதிநவீன லேப்களை, அந்த கம்ப்யூட்டர்களை எல்லாம் தினசரி பராமரித்து நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு கம்ப்யூட்டர் கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்களே ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். அவங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி எவ்வளோ இருட்டாக இருக்குது தெரியுமா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த போஸ்டரை நல்லா பாருங்கள். வர ஜூன் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சென்னையில் ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் இவங்க ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க. இதுக்கே எவ்வளோ பெரிய சிக்கல்கள் தெரியுமா? ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு போனீங்கன்னா டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பேச விடாமல், சேலரி கம்மியான சேலரி, அதுவும் 20ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு சேலரி வரும். இவங்க வெறும் ஹைடெக் லேப் ஒர்க்கு மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸ்கூலில் இருக்கிற அத்தனை கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒர்க்ஸு, கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, இன்டர்நெட் கனெக்ட் ஆகுதா, கனெக்ட் ஆகலைன்னா பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்கள வரவழைக்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையும் இவங்க தான் பார்க்கணும். அண்டு சிஸ்டம் ஆன் பண்ண சொல்லி, லீவ்லேயே இருந்தால் கூட சிஸ்டம் ஆன் பண்ண சொல்லி ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தணும். எம்எஸ் ஒர்க்கு, யூடைஸ் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி அத்தனை ஒர்க்குகளையும் பார்த்துக்கிட்டு ஒரே ஸ்கூலில் இது எல்லாத்தையும் பார்க்குறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஒரு ஆளே 5 ஸ்கூல், 6, 7, 8, ஏன் 10 ஸ்கூல், 12 ஸ்கூல் கூட பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. அத்தனை ஆட்களையாவது அவங்க போட்டிருக்கலாம். அதுவும் செய்யலை. ஒரே ஆளை வச்சு அத்தனை ஸ்கூலையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த சமூகத்தில் நடக்கிற இந்த அநியாயத்தை, இந்த ஸ்கூலில் ஹைடெக் லேபில் நடக்கிற இந்த அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டியது கண்டிப்பாக நம்ம எல்லாருடைய கடமையும். ஏன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை, அந்த கோரிக்கைகளில் இருக்கிற நியாயத்தை அரசாங்கத்தோடைய காதுகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு, என்னோட பொறுப்புன்னு இல்லை, எல்லாருடைய பொறுப்பும் தான். ஸோ நண்பர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்களாம் யார்? அதிக பணம் இல்லாத ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் தான். அவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி தரதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. மவுஸை எப்படி பிடிக்கணும்னு தெரியாமல் வர குழந்தைங்களுக்கு கோடிங் வரைக்கும், ஆன்லைன் எக்ஸாம் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து அந்த லேபையும் பத்திரமா பார்த்துக்கிறது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸோடைய வேலை தான். ஒரு பள்ளிக்கூடத்தில் கம்ப்யூட்டர் லேபுங்கிறது எவ்வளோ பெரிய பொறுப்பு. லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சிஸ்டம்கள், நெட்வொர்க் கனெக்ஷன், ஆன்லைன் தேர்வுகள், இது எல்லாத்தையும் இவங்க தான் தூங்கி முழிச்சு பார்க்குறாங்க. கொரோனா காலத்தில் கூட அவங்களோட உயிரை பற்றி கவலைப்படாமல் ஆன்லைன் வகுப்புகளுக்கும் அரசு பள்ளி நிர்வாக வேலைகளுக்கும் முன்னாடி நின்று உழைச்சவங்க இவங்க. ஆனால் இவங்களுக்கு கிடைக்கிற பிரதிபலன் என்ன தெரியுங்களா? அதுக்கான பிரதிபலன் பார்த்தீங்கன்னா நினச்சா நெஞ்சே வலிக்கும். கேட்டால் அவ்வளோதான், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ பெரிய பொறுப்பை சுமக்கிற இவங்களுக்கு தர சம்பளம் ரொம்ப ரொம்ப குறைவு. 9700 ரூபா தான். அதுவும் அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் அதே சம்பளம் தான். அதுவும் எப்படி தராங்க? அவுட் சோர்சிங் மூலமாக, அதாவது ஒரு தனியார் நிறுவனம் மூலமாக இவங்கள வேலைக்கு எடுத்து எக்ஸாம் வச்சு தான் வேலை எடுத்தாங்க. அதே போல் கவுன்சிலிங் வச்சு தான் ஸ்கூலை செலக்ட் பண்ணாங்க. அவங்க மூலமாக ஆனால் ஒரு சொற்பமான காசை தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. 9700 ரூபா. இது என்ன நியாயம்? ஒரு அரசு பள்ளியில் அரசோட திட்டத்தை அரசு மாணவர்களுக்கு செயல்படுத்துகிற பணியாளர்கள் எப்படி ஒரு தனியார் கம்பெனியோடைய கமிஷன் ஏஜென்சிக்குள்ளே வர முடியும்? இவங்க தங்களுடைய இளமை கால உழைப்பை எல்லாம் இந்த அரசு பள்ளிகளுக்காக கொட்டியிருக்காங்க. இவங்களுக்கு இனிமேல் இவங்க வேறு எங்கே போயிட்டு வேலை தேடுவாங்க? இவங்களுடைய உழைப்பை உறிஞ்சிட்டு இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாமல் ஹைடெக் லேப் இவ்வளோ ஒர்க் வாங்கிட்டு சேலரி இன்க்ரீஸும் இல்லாமல், ஜாப் பெர்மனெண்ட்டும் இல்லாமல் அப்படி விட்டால் அவங்களுடைய குடும்பம் என்ன ஆகும்? என்ன தான் கான்ட்ராக்ட் ஒர்க்காக இருந்தாலும் அந்த ஒர்க் பெர்மனெண்ட்டாக ஆகிடாதா அப்படின்னு சொல்லி அந்த தாட்டில் தான் எல்லாருமே ஜாபில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ சில ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்குறப்ப அப்படியே நம்ம கண்ணில் தண்ணி நம்மளையும் மீறி வரும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வேலைகளை பார்க்குறாங்க. மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துருக்குற எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு வாரத்தில் ஒரு டைமாவது போயிட்டு வந்தே ஆகணும். நம்மளாம் ஒரு ஸ்கூல் போய் பார்க்குறதுக்கே கஷ்டப்படுவோம். அவங்க அத்தனை ஸ்கூல்லையும் பார்த்து அத்தனை ஸ்கூலோடைய ரெக்கார்ட்ஸையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒரு அக்கா சொன்னாங்க, அவங்களுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸ்கூலில் கம்ப்யூட்டர் முன்னாடி நிற்கும்போது எல்லாருமே அவங்கள
ஒரு ஆஃபீஸர் மாதிரி பார்ப்பாங்க. ஆனா மாச கடைசி ஆனா, வீட்டு வாடகை கொடுக்குறதுக்கு கூட அவங்க கிட்ட காசு இருக்காதாம். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து தர முடியல. எனக்கு பணி பாதுகாப்புன்றதே இல்ல. நாளைக்கு என்ன வேலைய விட்டு தூக்குனா, நான் என் குடும்பத்த வச்சுட்டு எங்க போவேன்னே தெரியல. அப்படிங்கிற மாரி அவங்க சொன்னாங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, "நாங்க மாசம் முழுக்க உழைக்கிறோம். ஆனா வருஷத்துல அ எங்களுக்கு வந்து மே மாசத்துக்கு சம்பளமே வராது. மே மாசம் கூட ஆனா நாங்க போய் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனா மே மாசத்துக்கு சம்பளம் வராது. 12 மாத ஊதியம் எங்களுக்கு முறைப்படி கிடைக்கிறதே இல்ல. எங்களுக்கு 11 மாசத்துக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதுலயும் வந்து நெறைய மாசத்துக்கு கரெக்ட்டான டைமுக்கு கிடைக்கவே கிடையாது. அப்போ நாங்க அந்த 11 மாசம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு 1 மாசம் வந்து பட்னியா கிடக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. 6,300 பணியாளர்கள்னா, அவங்க பின்னால இருக்கிற அப்பா, அம்மா, மனைவி, கணவன், குழந்தைகள்னு கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 25,000த்துக்கும் மேற்பட்ட உயிர்கள். இந்த 25,000 பேரோட நிம்மதி இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் என்ன? இவங்க ஏதோ சொகுசு கார் கேட்டாங்களா? இல்ல பங்களா கேட்டாங்களா? அப்படிலாம் இல்ல. அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதார உரிமைய கேட்குறாங்க. காரு, பங்களா அது இதுன்னுலாம் அவங்க கேட்கல. ஸோ அவங்க வைக்கிற 4 முக்கியமான கோரிக்கைகள் என்னன்னா, பணி பாதுகாப்பு வேண்டும். ஒருத்தன் நிம்மதியா வேலை செஞ்சா தான் அவனால மாணவர்களுக்கு நிம்மதிய நல்லா சொல்லி தர முடியும். ஸோ நாளைக்கு வேலை இருக்குமோ, இருக்காதோ அப்படிங்கிற பயத்துல ஒருத்தன் எப்படி வேலைய பார்க்க முடியும்? அதேபோல வேலை செய்ற எல்லா மனுஷனுக்கும் வருஷத்துல 12 மாசமும் சம்பளம் வேணும். அதுதான் நீதி. அது இவங்களுக்கும் கொடுத்தே ஆகணும். அடுத்தது வந்து ஊதிய உயர்வு. விலைவாசி எங்கேயோ போயிட்டுருக்கு. தக்காளி விலையும், சிலிண்டர் விலையும் ஏறிக்கிட்டே போகுது. ஆனா, இவங்களோட சம்பளம் மட்டும் அப்படியே இருக்கு. காலத்துக்கு ஏத்த நியாயமான ஊதிய உயர்வு இவங்களுக்கு கிடைக்கணும். அரசின் கீழ் பணிய வேண்டும். அதாவது இந்த இடைத்தரகர் முறை இருக்கு இல்லைங்களா? இடைத்தரகர் முறை, இந்த அவுட்சோர்சிங் முறைய ஒழிக்கணும் முதல்ல. தமிழ்நாடு அரசே இவங்கள நேரடியா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து நிரந்தர பணியாளர்களா அறிவிக்கணும். நான் கேட்குறேன், இதில என்ன தப்பு இருக்கு? ஒரு மக்கள் நல அரசு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை விஷயங்கள் தானே இதெல்லாம். ஸோ அவங்க கேட்குறதெல்லாம் சலுகை கிடையாது, வாழ்வாதார பாதுகாப்பு. இந்த வார்த்தை சும்மா வரல. வயித்து பசியிலயும், எதிர்கால பயத்திலயும் வந்த வார்த்தை தான். ஸோ நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நம்ம ஒரு கோரிக்கைய வைப்போம். நீங்க எத்தனையோ நலத்திட்டங்கள வந்து கொண்டு வரீங்க. நல்ல நல்ல திட்டங்கள கொண்டு வரீங்க. ஆனா, அந்த திட்டங்களுடைய அடித்தளமா இருக்கிற இந்த 6,300 தொழிலாளர்களுடைய கண்ணீர் உங்களுக்கு கேட்கலையா? ஒரு குரல மௌனப்படுத்தலாம். ஆனா, 6,300 குரல்கள ஒருபோதும் மௌனப்படுத்த முடியாது. இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய அன்பு சப்ஸ்கிரைபர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள், யூடியூப் ஃபேமிலி, இந்த வீடியோவ சும்மா லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடாதீங்க. இத உங்களால எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்க. முதலமைச்சர் ஆஃபீஸ் வரைக்கும் இந்த சத்தம் நிச்சயமா போய் சேரணும். ஸோ நடக்க போகிற அந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஆதரவை தருவோம். நேரில் வர முடிஞ்சவங்க கண்டிப்பாக வாங்க. வர முடியாதவங்க சோஷியல் மீடியாவில் இவங்களுக்காக குரல் கொடுங்க. ஒற்றுமையே எங்கள் பலம், உரிமையே எங்கள் இலக்கு, வெற்றியே எங்கள் பதில். 6,300 குடும்பங்கள் ஒரே குரலில் முழங்கும்போது நாமும் அவங்களோட கைகோர்ப்போம். வாருங்கள், குரல் கொடுப்போம், உரிமை வெல்வோம்.